பன்னாட்டு அரிமா சங்கம் மாவட்டம் 324 ஏட்டூருடைய 2ஆம் துணை ஆளுநராக இருக்கிறேன். மேலே பழனியப்பன் அவர்கள் எங்களுடைய மாவட்டத்தில் உள்ள மண்டல தலைவராகவும், ரவி அவர்கள் கரூர் ஹோஸ் லைன் சங்கத்தினுடைய தலைவராகவும், பத்மாவதி அவர்கள் கரூர் சக்தி லைன் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறார்கள். மற்றும் இந்த சங்கத்தின் நிர்வாகிகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். பொதுவாக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாய்ப்பால் வார விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையிலே இந்த 2 லைன் சங்கங்களும் இணைந்து இந்த கஸ்தூர்பாய் தாய் சேய் நல விடுதியிலே இங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான தாய்மார்களுக்கு தாய்ப்பாலுடைய அவசியம், அதனுடைய முக்கியத்துவம், தாய்ப்பால் பெறுவதற்கான வழிமுறைகள், தாய்ப்பால் கொடுக்க வேண்டிய தேவை போன்றவற்றையெல்லாம் விழிப்புணர்வு மூலமாக சொல்லி அந்த தாய்மார்களுக்கு சில சத்தான பழங்கள், உணவு வகைகள், சங்கு உள்ளிட்ட பொருட்களை அவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்திருக்கிறோம். தொண்டு தோழமை வளர்ப்பதே பன்னாட்டு லைன் சங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த உலக தாய்ப்பால் வார தினமாக இவர்களோடு இணைந்து கொண்டாடியது இந்த லைன் சங்கத்தின் உறுப்பினர்களாகி நாங்கள் எல்லாம் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு ஆரோக்கியமான குழந்தைகள் உருவாக வேண்டும், அதற்கு தாய்ப்பால் மிக அவசியம் என்பதை இங்கே வலியுறுத்தி சென்றிருக்கிறோம். அந்த வகையில் ஏற்பாடு செய்த கரூர் சக்தி லைன் சங்கத்தினுடைய தலைவர், செயலர், பொருளர் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும், கரூர் ஹோஸ் லைன் சங்கத்தினுடைய தலைவர், செயலர், பொருளர் நிர்வாகிகள் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் 2ஆம் துணை ஆளுநராகிய நானும் மண்டல தலைவராக இருக்கக்கூடிய மேலே பழனியப்பன் அவர்களும் வாழ்த்து கூறி மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. பக்கமே வச்சாலும் கொசுவோட படிக்க வைக்கணும். கொசு வரைக்கும் கொசு இல்லையா, அந்த லிக்விடை வந்து எப்பயுமே போட்டு வைக்கணும் இல்லையா, அது எப்பயுமே காயில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அது இந்த சீசனில் நல்ல மழை காலங்களில் நிறைய அந்த இது இருக்குது. அந்த கொசு இருட்டு பகுதி, நல்ல நிழல் பகுதியில் அந்த இது இருக்குது. ஏசியிலே அழகாக உள்ள உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும். அண்ணா இங்கே கொஞ்சம், அண்ணா இங்கே, அண்ணா இங்கே கொஞ்சம். சக்தி லைன் சங்கத்தினுடைய தலைவர் பத்மாவதி மற்றும் இந்த லைன் சங்கத்தினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், மேலே பழனியப்பன் அவர்கள் மண்டல தலைவர், ஆனந்த் சார் அவர்கள், ஹெல்த் ஆஃபீஸர் முனிசிபாலிட்டி, டாக்டர் திவ்யா அவர்கள் ரொம்ப அருமையாக தன்னுடைய கருத்துக்கெல்லாம் தெரிவித்து இந்த ஈவிழாவுக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் கலந்து கொள்ளக்கூடிய தாய்மார்கள், அவருடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த காலை வணக்கம். பொதுவாக அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு ஒரு அருமையான உணர்வு. பெண்கள் அப்படிங்கிறதுடைய பூரணத்துவம் அந்த தாய்மையில தான் அடங்கியிருக்கின்றது. நம்ம எல்லாருக்கும் தாய்மையை தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றன. ஏன்னா ஒரு அரசனாக இருக்கலாம், ஒரு பெரிய அறிஞனாக இருக்கலாம், பெரிய பண்டிதனாக இருக்கலாம், அவனால் இந்த ஒரு சமூகத்துக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியாது. அது ஒரு பெண்ணால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது தாய்மையால் தான் கொடுக்க முடியும். அதனால தான் நம்ம இந்து மதத்தில் என்ன சொல்றாங்க, முதல்ல மாதா, பிதா, குரு, தெய்வம் எல்லாத்துக்கும் அடிப்படையாக அம்மாவை தான் சொல்றாங்க. ஏன்னா அம்மா தான் அப்பா யாருன்னு சொல்ல போறாங்க, அப்பா தான் அந்த குழந்தைக்கு குரு யாருன்னு காமிக்க போறாரு, குரு தான் அந்த குழந்தைக்கு தெய்வத்தை காமிக்க போறாரு. ஸோ எல்லாத்துக்குமே அடிப்படை இந்த கருவில் உருவாக்கக்கூடிய அம்மா தான். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பேர் பெற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. இந்த தாய்மையில எவ்வளோ முக்கியத்துவம்னா, இன்னைக்கு அந்த குழந்தை பிறக்காத தாய்மார்கள் அதற்காக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற எனக்கு ஒரு குழந்தை வேணுன்ற ஒரு இதுக்காக நம்முடைய கருவினுடைய ஒரு அருமை, நம்ம தாய்மையாக வந்திருக்கக்கூடிய ஒரு அருமை நம்ம இயேசுநாதர் கூட அது கடவுளுடைய குழந்தையா இருந்தாலும் கூட அது பிறக்கிறதுக்கு ஒரு அம்மா வேணும். மேரி மாதான்ற வயிற்றுல தான் இயேசுநாதர் தான் சொல்றாங்க. ஏன்னா தாய்மையினுடைய முக்கியத்துவம் அவ்வளவா இருக்கு. இந்த பழைய முன்னாடி பேசுகிற தலைவர்லாம் சொல்லும் பொழுது முதல்ல நம்ம ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம். நம்ம வீட்டில் தாத்தா இருந்தாங்க, பாட்டி இருந்தாங்க, அவர் சொன்ன மாதிரி அவங்க 7 பேர் குடும்பத்துலன்னு சொன்ன மாதிரி நிறையா இருந்தாங்க. இப்பெல்லாம் குடும்பத்தில் ஒருத்தர் 2 பேர் அல்லது ஒருத்தர் தான். எதிர்காலத்துலாம் சித்தின்னு ஒரு உறவு, அத்தைன்னு ஒரு உறவு, பெரியப்பான ஒரு உறவுலாம் இருக்குமான்றதே சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு. நீங்களாம் நிறையா அம்மாமார்கள்லாம் தாய்மாருடைய அம்மாக்கள்லாம் வந்துருக்கீங்க, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த நீங்கள் தான் அடுத்த ஜெனரேஷனாக இருக்கக்கூடிய தங்களுடைய பேத்திகள் குழந்தை பிறந்திருக்கப்போ அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு இதாக இருக்கணும்.
இன்னைக்கு நிறைய கை வைத்தியங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு குறைஞ்சு போயிடுச்சு. சளி பாலில் வந்து நல்ல சிம்மில் அடுப்பில் சிம்மில் வச்சு கொஞ்சமாக பால் வச்சு ஒரு 10 பல்லு பூண்டை உரிச்சு போட்டு அப்படியே சிம்மில் வச்சு அந்த பாலில் நல்லா பூண்டை கொதிக்க வைக்கணும். கொதிக்க 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 அந்த பூண்டை அப்படின்றது எதுவுமே கிடையாது. உங்கள் மனசில் போட்டு குழம்பிக்கிட்டீங்கன்னா தான் மனசில் என்னால் கொடுக்க முடியும் தேவையான மனிதனுடைய ஆற்றல் அப்படி தான் இருக்குது. மனசுக்கு நீங்கள் கொடுக்குறது தான் இருக்குது. அது அதே நினைச்சிங்கன்னா அப்படின்னா 324 ஏப்ரல் அரிமா மாவட்டத்தினுடைய 2ஆம் துணை ஆளுநர் தலைவர் செயலர் பொருளாளர் நிர்வாகிகளே மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற பெருமக்களே, ரூபாய் மருத்துவத்தை நடத்துறது யாருன்னா பன்னாட்டு அளவில் பறந்து விரிந்திருக்கிற தன்னார்வ சேவை அமைப்பான லயன்ஸ் சங்கம் என்ற அமைப்பு. இந்த மருத்துவமனையோடு அவருடைய திட்டங்களில் ஒன்றுதான் இந்த தாய்ப்பால் வார விழா கொண்டாடுவது. கரூர் சக்தி லயன்ஸ் சங்கத்தை பொறுத்தவரை அருமையான ஆற்றல் ரமேஷ் குழந்தை அழுகுது சீக்கிரம் தங்களுடைய